Hello friends, welcome back to my channel. In the video நம்ம guess the number game ஓட கோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இன்புட்டில் க்ரியேட் பண்ண கேமே இதுதான். நேற்று பார்த்தோம்ல, அது கோடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரேண்டம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் இது வந்துட்டு எப்பயோ பண்ணினால போன டே ஃபைண்டர் ஆப்பில் நாம் ஃப்ரம் ரேண்டம் ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் அந்த மாதிரி ஃப்ரம்மு இம்போர்ட் ஆஸ் ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது நல்லா புரியறதுக்காக மூணுத்தையும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இதில் நான் முன்னாடி க்ரியேட் பண்ணதுனால நான் ஒரு எடிட்டோ பண்ணல. அப்படியே தான் ஃபஸ்ட்டு ரேண்டம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரிண்ட் வெல்கம் டு அந்த பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் நேமுக்கு ஒரு இன்புட் கேட்குறேன். அப்புறம் கெஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு கெஸ்ட் நம்பர்னு ஒரு வேரியபிளில் ரேண்டின்ட்டுன்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அதுக்குள்ளே 1 to 30 கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுலேயே 1 to 30 இருக்கும்னு சொல்லியிருந்தார்ல, 1 to 30 கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அன்லிமிட்டடாக கொடுத்தா அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாகும். அது வேறு 100 அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப பெருசாகும். அன்லிமிட்டாக இதில் கொடுக்க முடியாது. அதனால தான் 1 to 30 கொடுத்தேன். அப்புறம் லைஃப் ஈக்குவல் டு 0, லைஃபை 0வாக போட்டேன். வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லூப் எல்லாம் கேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வைல் லைஃப் லெஸன் ஆர் ஈக்குவல் டு 5, ஒருவேளை லைஃப் வந்துட்டு 5 இல்லாத விட கம்மியாக இருந்துச்சுன்னா 5 இல்லாத விட கம்மியாக இருந்துச்சுன்னா யூசர் இன்புட் இந்த இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இன்புட் கெஸ் த நம்பரை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். யூசர் இன்புட்டில் தான் இருக்கும். இஃப் யூசர் இன்புட் இந்த 3 கோடு தான் நமக்கு கரெக்டாக தப்பா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு காட்டும். இஃப் யூசர் இன்புட் மோர் தென் கெஸ் நம்பர், ஒருவேளை யூசர் இன்புட் நம்ம எதை கொடுத்துருந்தோம் அது இதை விட ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரிண்ட் த நம்பர் தட் யூ என்டர் இஸ் மோர், நீங்கள் என்டர் பண்ண நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக என்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்எஃப் ஒருவேளை யூசர் இன்புட் லெஸ் தென் கெஸ் நம்பர், பிரிண்ட் த நம்பர் தட் யூ என்டர் இஸ் லெஸ், ஒருவேளை நம்ம என்டர் பண்ணது கெஸ் நம்பரை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணது கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை எல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் எல்எஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும்ல, அதனால தான் ஜாஸ்தியாக கொடுத்தா அப்புறம் எல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் எல்எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்எஃப் யூசர் இன்புட் ஈக்குவல் டு கெஸ் நம்பர், ஒருவேளை நீங்கள் என்டர் பண்ணது கரெக்டாக கெஸ் நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் வெரி குட் நேம் யூ வின். நேம்குள்ளே என்ன இருக்குது, என்னோட நேம் இருக்குது. ஸோ இப்போ நான் தருண் கொடுத்தேன்னா வெரி குட் தருண் யூ வின் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் யூ வின் இன் லைஃப்பில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடணும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா அதுக்கப்புறம் வின் ஆன உடனே நம்ம வெளியே போயிடணும்.
அதை விட்டுட்டு இன்னும் அப்படியே கேம் விளையாடினே இருக்க முடியுமா? print 5 minus life left. ஒருவேளை இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரேக் போட்டு போயிடும். ஒருவேளை இது ரெண்டும் நடந்துச்சுன்னா print 5 minus life. 5 minus இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது print பண்ணிட்டு லைஃப் லெஃப்ட். இதில் தான் நம்ம லைஃப் ஷோ பண்ணுறதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 குத்து இது 0வா போவான்னா அப்படின்னு குத்து அப்புறம் அப்படி கூட குடுக்கலாம். நான் இப்படி குடுத்தேன். இப்போது ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அதுக்கப்புறம் 5 கீழே இருக்கா, அப்படியே போயிடும். இந்த இடத்துக்கு வரும்போது 5 minus லைஃப்பில் என்ன இருக்குது 0. ஸோ 5 minus 0 5 லைஃப் லெஃப்ட் 5 லைஃப் லெஃப்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் லைனில் லைஃப் ஈக்குவல் டு லைஃப் ப்ளஸ் 1. அப்போ பிகினருனால லைஃப் ப்ளஸ் ஈக்குவல் டுலாம் போடல, லைஃப் ஈக்குவல் டு லைஃப் ப்ளஸ் 1 தான் போட்டேன். அப்போ நான் பிகினராக இருந்தேன். ஸோ லைஃப்பை ப்ளஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ப்ளஸ் பண்ணனால நெக்ஸ்ட்டு 1 அப்போ கம்மியாகும். ஒருவேளை வின் ஆகிட்டு பிரேக் பண்ணிட்டோன்னா இஃப் நம்ம ஒருவேளை கேமை 0 லைஃப் வரைக்கும் தீர்ந்து போனால் கூட வெளியே வந்து இப்போ நம்ம பிரிண்ட் கேம் ஓவர். இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம அவுட் ஆனாலும் வரும். ஒருவேளை நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னு கொடுத்தா நீங்கள் வின் ஆனாலும் அவுட் ஆனதான் காட்டும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் லைஃப் மோர் தேன் 5, ஒருவேளை லைஃப் வந்துட்டு மோர் தேன் 5 வந்துச்சுன்னா பிரிண்ட் கேம் ஓவர் யூ ஆர் லூஸ் நேம். இப்போ நம்ம நேமில் தருண் கொடுத்துருந்தோம்னா கேம் ஓவர் அண்ட் யூ லூஸ் தருண் அப்படின்னு வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபுல் கோட் ரிவ்யூவு. இந்த கோடு வெரி ஈஸி. இதுக்கு நான் யூஸ் பண்ண லைன்ஸ் 23. ஜஸ்ட் 23 லைன்லேயே நீங்கள் ஒரு கேமை க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேலஞ்சாக ஒரு கேம் தான். அந்த சேலஞ்சை ஆவலாக பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். லைக்கோ பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பைத்தானை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். நம்மளுக்கு ஜாஸ்தியாக வந்த லைக்கே 10க்கு கீழே தான். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ தான் 21 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. இன்னும் 50, 100 அந்த மாதிரி ஏறணும். ஒருவேளை நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்கன்னா நான் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு வேளை எரர் வருது, அந்த எரர் புரியலன்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். கூகுள் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நானும் எரர் பற்றினா வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.